குரு வாழ்க, குருவே துணை. அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை வழிநடத்தும் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி நம்மோடு என்றென்றும் சூக்குமமாக நிறைந்திருந்து வழிநடத்த வேண்டி ஆழ்ந்த தவ உணர்வில் நல்லதொரு சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு புதன் வியாழக்கிழமைகளில் குருமகான் நமக்கு பொக்கிஷமாக கொடுத்துள்ள ஞான களஞ்சிய பாடல்கள், அதனுடைய விளக்க உரையை பார்த்து கொண்டு வரும். அந்த வரிசையில் இன்று மற்றும் ஒரு சிறப்பான ஒரு பாடல், ஆழ்ந்த அர்த்தம் பொதிந்துள்ள ஒரு பாடல். தலைப்பு பாத்தீங்கன்னா மும்மார்க்கங்கள். 1955 எழுதியிருக்காங்க. விண்ணாட்டம் வரை ஆர்வம் மீறி கண்ட விளக்கமே வேதாந்தம். சுக துக்கத்தை உன்னாட்டத்தல் ஆய்ந்தோன் ஒடுங்கி மோனம் உணர்ந்த நிலை சித்தாந்தம். அறிஞர் அன்பால் கண்ணோட்டத்துடன் நின்று இன்ப துன்ப காரணமே அறியாதோர் உயர் வாழ்வு எய்த எண்ண ஓட்டம் செயல் இவற்றை ஒழுங்கு செய்ய எடுத்துரைத்த முறைகள் எல்லாம் பக்தி மார்க்கம் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல். மனிதன் உலகத்துல பிறந்தாச்சு, வாழ்ந்துதான் ஆகணும். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? எப்போதும் சந்தோஷமா இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. இன்பமும் துன்பமும் மாறி 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 நமக்கு வந்து கொண்டேதான் இருக்கு. அந்த இன்பங்களை குறித்து வாழ எப்படி எல்லாருக்கும் ஒரு உரிமை இருக்கோ, துன்பத்தையும் நாம் அனுபவிச்சுதான் ஆகணும். எல்லாருமே வாழத்தானே பிறந்திருக்கோம். ஆனா அது மட்டும்தான் வாழ்க்கையா? அமைதி கேட்கிறாங்கள, தின்று திரிந்து உறங்கவா பிறந்தோம். இப்ப பிறந்ததன் நோக்கம் என்ன? இன்பமும் துன்பமும் நிறைந்து இருக்கிற இந்த வாழ்க்கையில துன்பம் வரும்போது ரொம்ப துவண்டு போறோம். அப்பதான் நமக்கு அந்த கஷ்டமான நேரத்துலதான் நமக்கு துன்பத்துக்கு என்ன காரணம், எங்க தவறு இருக்கு, எங்க பிரச்சனை இருக்கு நம்ம ஆராய்ச்சி செய்யறோம். உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்களினாலும் செயல்களினாலும் விளைந்த இந்த துன்பங்களிலிருந்து குழப்பிலிருந்தும் நம்மை நாம் மாற்றி அமைத்துக் கொண்டு அறிவை மேன்மையாக அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு உடல் மன ஆற்றலை எந்த அளவிற்கு நம்ம உயர்த்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்திக் கொள்வது ரொம்ப முக்கியமானது. யோகத்தின் மூலம்தான் மனித குல வாழ்வில் இருக்கிற அத்தனை சிக்கல்களையும் கடந்து களைந்து வர முடியும். வாழ்வின் நோக்கம் என்ன? இன்பத்து துன்பத்தையும் அனுபவிப்பது மட்டும்தானா? இல்ல. இந்த ஆன்மா இந்த உடலிடம் வாகனம் எடுத்து வந்திருக்கு இல்லையா, தனது பரீட்சையில் பதிவிலிருந்து விடுபட்டு பூரணத்துவம் பெறுவதுதான் வாழ்வினோட நோக்கமே. அதுக்கு 2 செயல்கள் ரொம்ப முக்கியமானதா சொல்றாங்க. ஒண்ணு, புலன் வழி இன்பத்தில் உள்ள பற்று சமன்படுத்தப்பட்டு வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் பெற வேண்டும். 2வது, பழிச்செயல் பதிவுகள் அழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம பிரச்சனைகளுக்கு காரணமே நம்மளுடைய ஒவ்வொரு இன்ப துன்ப அந்த நிகழ்ச்சிகளுக்கு காரணமே நமது பதிவுகள் தான். ஆனா யோக பயிற்சியினால் மட்டும்தான் இந்த அலையும் மனதை இயக்க நிலைக்கு கொண்டு வர முடியும். இயக்கத்தின் வேகத்தினை குறைத்து கடைசியில எங்க நிலைத்து நிற்கும். நிலைத்து நின்று தன்னை அறிந்து அதற்கு மூலமான உயிரை உணர்ந்து உயிருக்கு மூலமான எல்லாம் அந்த பரத்தோடு ஒன்றிணைந்த அந்த நிலையை பெறுவது, அதுதான் உண்மையான ஞானம் அப்படிங்கிறாங்க. இந்த ஞானம் இதுதான் என்னை முற்றும் உணர்ந்த முழுமை பேரு. ஆனா இந்த நிலைக்கு, இந்த முழுமை பேரு, அந்த பூரணத்துவம் பெறுகிற அந்த நிலைக்கு எல்லாருக்கும் சாத்தியமாச்சா அப்படின்னு பார்க்கும்போது அது ஆகல. எல்லாராலையும் முடியல. இயல்பான வாழ்க்கையில இருந்து கொண்டு சுக துக்கங்களை அனுபவித்துக் கொண்டு பற்றுகளோடும் பாசத்தோடும் பயணித்துக் கொண்டு இருந்த மனிதனுக்கு அந்த முழுமை பேரு
அந்த பூரணத்துவம் என்பது ஒரு எட்டாக்கனியாவே இருந்தது. ஒரு குழந்தை ஒரு தீக்குச்சியை பத்த வைத்து வைக்கோல் பொருளை வச்சதுன்னா என்ன ஆகும்? உடனே இந்த வைக்கோல் பொருள் பத்திக்கும் இல்லையா? தீ பத்தி கொழுந்து விட்டு எரியும். அதோட விளைவு என்னங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா விளைவு நிச்சயம் உண்டு. அந்த தீ பரவித்துனா அதை சுத்தி இருக்கிற இடம் எல்லாமும் தீ பத்திக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த விளைவு அறியாத இந்த குழந்தையாட்டம் தான். இந்த விளைவு அறியாத இந்த அறிவியலில் உண்ட செயல்களால் யாரும் பாதிக்காத வண்ணம் இருக்கணும். அந்த சிறு குழந்தைகளுக்கு சிறு குழந்தைகளுக்கும் அறிவு வளர்ச்சி பெறாதவர்களுக்கும் அறிவில் சிறந்த அனுபவம் மிக்கவர்கள் வழிகாட்டி வாழ வைத்தனர். இந்த முறைதான் பக்தி வழி அல்லது பக்தி மார்க்கம் சொல்றாங்க. அதான சுவாமிஜி சொல்றாங்க. கடைசி 4 வரியில சொல்றாங்க இல்லையா? கண்ணோட்டத்துடன் நின்று இன்ப துன்ப காரணமே அறியாதோர் உயர் வாழ்வு எய்த எண்ணம் ஓட்டம் செயல் இவற்றை ஒழுங்கு செய்ய எடுத்துரைத்த முறைகள் எல்லாம் பக்தி மார்க்கம். ஒரு ஒழுக்கமான வாழ்க்கைக்கு, ஒரு ஒழுங்கமைப்புக்கு கொண்டு வர்றதுக்கு பக்தி மார்க்கம் ரொம்ப ஒரு முக்கியமாக தேவைப்பட்டது. பக்தி மார்க்கம்ங்கிறது இறைவனை அடைவதற்கான இன்னொரு வழிதான். அது நிறைய வழிகள் இருக்கு இல்லையா? இப்போது இறைவனிடம் ஆழ்ந்த அன்பு செலுத்துவதையும் சரணாகதி தத்துவத்தையும் தான் சொல்லப்படுது இது பக்தி மார்க்கத்துல. என்ன சிற்றறிவு கேட்டின ஒரு விஷயம் என்னன்னா, பக்தியின் உச்சமே ஞானம் அப்படிங்கிறது. நம்ம பாருங்க, ஒரு கோவிலுக்கு போறோம், எந்த மதமா இருந்தாலும் சரி, ஒரு ஆலயத்துக்கு உள்ள போனோம்னா கொஞ்ச நேரம் தான் நம்ம கண்ணு எதிர இருக்கிறத பாக்குறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது? கண்ணு இருக்க மூடிக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன நடக்கிறது? அங்க புறவழியில் பார்த்த அந்த அனுபவங்களை தவிர்த்து அது அப்படியே அகவழியில நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிடுறோம், உள்நோக்கி பயணிக்கிறோம். அங்கதான் ஆன்மா லயமாகிறது. இந்த பக்தி பிரவாகத்தில் ஆழ்ந்து போக 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 என்ன நடக்கிறதுங்க? மூலப்பொருளோடு கலக்கிறது. மனித மனம் உயர்ந்தறிவின் மதிப்புணர்ந்து வாழ மனதை வளப்படுத்தும் முறை பக்தி வழியாம். சாமிஜி சொல்றாங்க இன்னொரு பாட்டுல, அறிவுக்கு அடிமையாவதே பக்தி. பிள்ளைக்கு தகப்பன் யார் என்ற உண்மை பெற்றவள் அறிந்த நிலையது போல் ஞானம் கிள்ளை போல் தாய் குறித்த தகப்பன் காட்டி கேட்டவர்க்கு சொல்லும் மகன் நிலையே பக்தி என்று பாடுகிறார் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். முட்டையிலிருந்து குஞ்சு உருவாகி வெளியில வருதுங்க. அது வரைக்கும் அடை காப்பதும் ஓடு உடையாமல் காப்பதும் அவசியம். அடை காப்பது போன்று பெரியோர்களோட, அதாவது சிந்தனையில் தெளிந்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள், அவர்களோட பாதுகாப்பும் போதனைகளும் அறிவின் வளர்ச்சி பெறும் வரைதான் தேவை. இந்த ஓடு அடை காப்பதும் இந்த ஒக்கும் பக்தி உருவாகி வெளிப்பட்ட குஞ்சு போன்றதே ஞானம் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. பக்தி பக்குவப்படுத்தும் வழி ஞானம் முழுமை பெற்ற நிலை. சாமி சொல்றாங்க, காயை போன்றது பக்தி, பழத்தை போன்றது ஞானம்ங்கிறாங்க. காய் இல்லாம பழம் இல்ல, பக்தி இல்லாம ஞானம் இல்ல. பழத்தின் முன்னிலைக்கான் ஞானத்தின் முன்னிலை பக்தி. பக்தி யோகம் சிறு குழந்தைகளுக்கு பயன்படும். அறிவு வளர்ச்சி பெற்ற பின்னர் பிறர் சொல்வதை கேள்வியில அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது முடியாது. ஏன்னா அது கூட காரணம். எந்த ஒரு விசேஷம் இப்போ நம்ம இந்த பிரபஞ்சம் தோன்றினது எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ரிசர்ச் பண்றாங்க. இந்த பிக் பேங் தியரி கேள்விப்பட்டிருப்போம். எவ்வளவோ நிறைய விஷயங்கள், ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணமே இருக்கு. டார்க் எனர்ஜியும் ரீச் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் ஆராய்ச்சி தொடர்ந்து நடக்கிறது. இப்ப அது எல்லாம் அப்படியே நம்புறாங்களா? இல்ல. அதுக்கு பேப்பர்ஸ் வேணும், ப்ரூஃப் வேணும் கேக்குறாங்க இல்லையா? அதுதான் அப்ப மனதின் என்ன ஓட்டங்கள். அப்ப பக்திங்கிறது நம்பிக்கை வழி, என்ன சொல்றாங்களோ அப்படியே கேட்டு நடக்குது. ஆனா அதை தாண்டி ஒரு அளவுக்கு மேல நமக்கு அறிவின் வளர்ச்சி பெற்ற பிறகு, அந்த அறிவின் முதிர்ச்சி அடைந்த பிறகு அந்த ஞான நிலைக்கு நம்ம போறோம். மனதின் எண்ண ஓட்டங்களில் மொத்த தொகையைத்தான் சித்தம் என்கிறது பதஞ்சலி யோகம். மனதுக்கு மூலம் எதுங்க? உயிர். சித் என்றால் உயிர். சித்தாந்தம் என்ற சொல்லுக்கு சிந்தனையின் முடிவு என்று பொருள்ங்கிறாங்க. உயிரும், அதாவது உயிருக்குள்ள ஆன்மா தானே உயிரை எடுத்து வந்திருக்கு இல்லையா? கடவுளும் வேறு வேறு என்கிறது சித்தாந்தம்.
ஆன்மாவை அலைக்கழிக்கும் ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்றும் மனதை விட்டு நீங்கினால்தான் கடவுளை அடைய முடியும் என்கிறது சித்தாந்தம். இதுல பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பா சைவ சித்தாந்தம் என்பது பதி, பசு, பாசம் இந்த மூன்று கோட்பாடுகளை கொண்டதுதான். பதிங்கிறது இறைவனை குறிக்கும், பசுங்கிறது உயிரை குறிக்கிறது, பாசம்ங்கிறது இந்த மும்மலங்கள் ஆணவம், கண்மம், மாயை இதை குறிக்கிறது. இதற்கு நிறைய நூல்கள்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த பதி அப்படிங்கிறதுல என்ன சொல்றாங்க, ஒருவனே ஆகிய இறைவன் எண்ணில் நடந்த உயிர்கள் இறைவனை அணுக வல்லமையற்ற அதே நேரத்தில் உயிர்களை பிணிந்து நிற்கின்ற பாசம் என்னும் கட்டு ஆகிய முடும் இம்மூன்று பொருள்கள் என்றென்னும் உள்ளனங்கிறது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கொள்கை. அப்போ இது தனித்தனியா பாக்குது. சைவ சித்தாந்தம் சொல்றது பதி, பசு, பாசம் எல்லாம் தனித்தனியா. இறைவன் வேறு, இறைவனுக்கு அப்புறம் அந்த இறைவன் இந்த உயிர்கள் தனி, அதுக்கப்புறம் பாசத்தால் கட்டுண்ட ஆணவம், கண்ம, மாயையோட இந்த ஆன்மா சுமக்கின்ற பொருள். இப்ப கடவுளுக்கு பதின்னு சொல்றாங்க. உயிர் எங்கும் பொருட்டு மாணவருக்கு குரு போல இருக்கிறது கடவுள். அப்ப சிறியவன், பெரியவன், சிற்றறிவு, பேரறிவு இந்த மாதிரி தனித்தனியா சொல்றாங்க. பதியோட தொழில்கள் என்னன்னு பார்க்கும்போது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படிங்கிற அந்த தொழில்கள்லாம் அப்படி சொல்றாங்க. இப்ப இது ஆன்மாங்கிறது அனாதியானது. நமக்கு தெரியும், சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்காங்க, ஆன்மா அழிவில்லாதது. வெறும் உடல் வேறுபாடுக்கு அது முற்பிறவி செய்த வினைகள் தான் காரணம். ஆனா ஆன்மாங்கிற சொல்லுக்கு நித்தியமா சித்தா இருக்கிற இந்த ஆணவ மலம் சாதாரணமாக கட்டுப்படுத்தி கிடக்கு. ஆன்மா எப்போதும் தனித்து இருக்காது, எதையாவும் ஒண்ணு சார்ந்துதான் இருக்கும். முக்தி பெற்ற நிலையில் அந்த ஆன்மா இறைவனோடு லயமாகி சேர்ந்து இருக்கும், அதை சார்ந்து இருக்கும். ஆன்மா ஆணவத்தை சார்ந்து இருக்கும் போதுதான் இந்த மனித ரூபமாய் மனிதன் உடலாக பெற்று இருக்காங்க. சோ இதுதான் சித்தாந்தத்துல சொல்லியிருக்காங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று இந்த 4 பூதங்களின் கலப்புதான் உலகப் பொருட்கள். இதுல இருந்து ஒண்ணா அந்த வளர்ந்து 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 அந்த பரிணாமத்துல வந்ததுதான் அப்படிங்கறத பிரிச்சு காட்டுறதுதான் இந்த சித்தாந்த கோட்பாடுகள், சித்தாந்த விளக்கங்கள்லாம். ஆனா வேதாந்தம் சொல்லக்கூடிய விஷயங்களே வேற. ஒரு 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 அரங்கத்துல ஒரு காரசாரமா அவர் விவாதம் போய்கிட்டு இருக்கு. சித்தாந்தம் பெருசா, வேதாந்தம் பெருசா அப்படிங்கறதெல்லாம் பேசுறாங்க. அப்ப இது ராமகிருஷ்ணர் அவர்கள் ஒரு சொன்ன கதை. அதுல என்னன்னா, ஒரு நாள் எப்படியும் ஒரு கண்ணுக்குட்டி உள்ளே ஒரு அழகிய ஒரு செடியை கடிச்சு நாசப்படுத்திடுது. அதை பார்த்தோன்னே ஆத்திரம் தாங்காம அந்த கண்ணுக்குட்டியை ஓங்கி அடிக்க போய் தெரியாம தலையில பட்டு அந்த இடத்திலேயே அது இறந்து போயிடுது. அது தூக்கி குப்பை தொட்டில போட்டாங்க. இப்ப கண்ணுக்குட்டி தேடி வந்த அதோட சொந்தக்காரர் அடிபட்டு இருக்கிறத பார்த்த உடனே மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 4 பேரையும் கூட்டு குருவிடம் கேட்டா, ஏன் என் கண்ணுக்குட்டியே அடிச்சீங்க, இப்போ அது இறந்து போயிடுச்சுங்கிற. அதற்கு தன்னை உயர்வாக நினைத்துக் கொண்டிருக்கிற குரு ஒருத்தர் அவர் என்ன சொல்றாரு, பிரம்மம் வந்தது, பிரம்மம் தின்னது, பிரம்ம அடிச்சது அப்படிங்கிறார். அது இறந்து போச்சு, அவ்வளவுதான், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற. இந்த பதில் கேட்ட இறைவனுக்கே பொறுக்கலையாம். இது ஒரு புனையப்பட்ட கதை. இறைவனுக்கே பொறுக்காம அவன் முன்னாடி ஒரு கிழவராக தோன்றினாராம். கண்ணுக்குட்டியை இழந்தவரை சமாதானப்படுத்திட்டு குருவை பார்த்து கேட்கிறார், மடாதிபதி அவர்களே, இவ்வளவு பெரிய நந்தவனம் இவ்வளவு அழகா இருக்கே, இது யார் உண்டாக்கினாங்கன்னு கேட்கிறார். அதற்கு நான் தான் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு உண்டாக்கினேன். இவ்வளவு அழகான செடி எங்கிருந்து கிடைச்சது, நான் தான் இது காஷ்மீர்ல இருந்து நான் கொண்டு வந்தேன். அப்போ இந்த நந்தவனத்தை உண்டாக்குது நீ, செடி கொடியை உண்டாக்குறது நீதான், கண்ணுக்குட்டி அடிச்சது மட்டும் பிரம்மமான்னு கேட்டாராம். இப்படித்தான் என்ன பண்றோம், நாம என்ன பண்றோம், நம்ம செய்கிற செயல்களுக்கு இறைவன் மேல போடுறோம். சோ இத வேதாந்தம், சித்தாந்தம் இதுக்கு இந்த சித்தாந்தத்துல தனித்தனியா சொன்னதுதான். சோ எல்லாமே கடவுள் தான், கடவுள்கிட்ட இருந்து தோன்றினவன் தான். அனைத்துமே சேதன அசேதன பொருட்கள்,
எல்லாமே கடவுள்கிட்ட தோன்றினதுதான். ஆனாலும் அந்த கடவுளுக்கும் இறைவனுக்கும் இருக்கு இல்லையா வித்தியாசம்? சுவாமிஜி சொல்றாங்கல்ல, இறைவன் கூட்டல் களங்கங்கள் மனிதன் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த இறைவனுக்கும் மனிதனுக்கும் இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்ப மாதி காலத்துல மனிதர்கள் எல்லாமே எதெல்லாம் இறைவன் நினைச்சாங்களோ அவற்றை எல்லாம் ஒவ்வொன்றை ஆராய்ந்து முடிவில் கண்டுபிடிச்சது வெட்ட வெளியே இறைவன். இதை கண்டு உரைத்த அந்த தொகுப்பு தான் வேதாந்தம். அதாவது அது பிரம்மத்தை மையமாக வைத்துக் கொண்டு பிரபஞ்ச இயக்கத்தை விளக்க முயலும் ஒரு தரிசனம் அப்படிங்கிறாங்க. வேதம் அந்தம் அப்படிங்கிறாங்க. அது சுவாமிஜி பாருங்க இவ்வளவு அழகா பாடல். விண்ணாட்டம் வரை முதல் 4 வரி. விண்ணாட்டம் வரை ஆர்வம் மீறி கண்ட விளக்கமே வேதாந்தம். சுக துக்கத்தை உன்னாட்டத்தால் ஆய்ந்தோன் ஒடுங்கி மோனம் உணர்ந்த நிலை சித்தாந்தம் அப்படிங்கிறாங்க. இந்த வேதாந்த தத்துவத்துல நிறைய விஷயங்கள் என்ன சொல்றது மெயினா பாத்தீங்கன்னா, உலகம்ங்கிறது பொய்ங்கிற மாயை. பொய்னா என்ன? மாயை. உலகம் என்பது மாயை. எல்லாத்துக்கும் மூலப்பொருள் ஒன்றுதான், அதுவே பிரம்மம் அப்படிங்கிற கருத்து சொல்றதுதான் இந்த வேதாந்தம். பிரம்மத்தை சத் அப்படின்னு சொல்றாங்க, மத்த எல்லாத்தையும் அசத் அப்படின்னு சொல்றது. வேதாந்தத்துல உயிரற்றவை அப்படின்னு சொல்லப்படுறது தோற்றம் தான். தோற்றம் மட்டும் இல்ல, அதுக்கு நித்தியத்துவமும் கிடையாது. இப்ப நித்தியமான ஒண்ணு என்னன்னா அதுதான் அந்த உண்மை பொருள். மத்த எல்லாமே பொய்ப்பொருள். ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்குங்கிறாங்க, அது பரமாத்மா. பரமாத்மா தான் பல ஆத்மாக்களாக தோன்றி இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த ஒன்றை பலவாய் காண்பது அஞ்ஞானம். எல்லாமே ஒண்ணுன்னு பாக்குறதுதான் ஞானம் அப்படிங்கிறது வேதாந்தம். அறிவு வேறு, ஆன்மா வேறு கிடையாது. ஆன்மாவோட வடிவம் தான் அறிவு, அறிவுதான் ஆன்மா, ஆன்மாவே அறிவு, அறிவுக்கு புறம்பாக எந்த பொருளுமே கிடையாது. வேதாந்த தத்துவத்துல உலகம் உண்மை கிடையாது, இது ஒரு தோற்றம் தான், இது மாயை தான். வேதாந்திகள் எல்லாருமே ஞானத்துக்கு தான் முக்கியமான இடத்தை கொடுத்திருக்காங்க. இந்த வீடு பேற்றை அடைவதற்கு அந்த முழுமை பேடு எங்கிருந்து வந்தோமோ அந்த புறப்பட்ட இடத்துக்கே நம்ம யதாஸ்தானம் பிரதிஷ்டா பயாமின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த புறப்பட்ட இடத்துக்கே நாம போய் சேரணும்னா இந்த கண்மத்தை விட ஞானமே மிக முக்கியதுங்கிறாங்க. பிரம்மமே உலகமாக தோன்றுகிறது, பிரம்மமே ஜீவன்களாக ஆனது. இந்த ஜீவனுக்கு அறியாமைங்கிறது உண்டு, பிரம்மமே ஜீவன்களாக ஆனதுக்கு காரணம் மாயை. ஏகமான பிரம்மத்தோடு சேருவதுதான் மோட்சம் அப்படிங்கிறாங்க. ஞானமே அதற்கான வழி. நல்லொழுக்கம் கடவுள் வழிபாடும் ஞானத்திற்கு அவசியம் அப்படிங்கிறது வேதாந்தம். நிறைய விஷயங்கள் வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா 3 பிரிவுகளா சொல்றாங்க. அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் அப்படிங்கிறது கருத்துக்கள் இருக்கு. தேங்காய்க்குள்ள தண்ணி இருக்குங்க, எலுமிச்சம்பழத்துக்குள்ளயும் தண்ணி இருக்கு. அது என்ன பண்றோம், நம்ம ஜூஸ்ன்னு சொல்றோம், இளநீர் சொல்றோம். தேங்காய்க்குள்ள இருக்கிற நீரை இளநீர் சொல்றோம், எலுமிச்சம்பழத்துக்குள்ள இருக்கிற நீரை சாறு சொல்றோம். சில இலைகள்ல கூட இலைகள்லாம் ரொம்ப நீர்த்தன்மையோட இருக்கும். அந்த இலைகள்ல நம்ம பிழிஞ்சோம்னா கையில ஈரப்பதம் ஒட்டும் இல்லையா, அதுலயும் நீர்த்தன்மை இருக்கு. ஒவ்வொன்றிலிருந்தும் கிடைக்கும் நீருக்கும் தனித்தனியா பேர் வச்சிருக்கோம். இப்ப நீரின் மூலம் என்ன? தேங்காய்க்குள்ள தண்ணி எப்படி வந்தது? பூமியில இருந்து தானே வந்தது. பூமிக்கு எப்படி தண்ணி வந்தது? கடல் நீர் ஆவியாகி மேகமாக மாறி மழையாக பெய்ததால் நிலத்திற்கு தண்ணி வந்தது. இதே தத்துவம் தான் எலுச்சம்பழத்திலும் நீருக்கும் இலையில உள்ள நீருக்கும் ஏற்றது. அப்ப தேங்காய்க்குள்ளுக்கும் எலுமிச்சம்பழத்திற்கும் இலைகளுக்கும் உள்ள எல்லாவற்றுக்கும் கடல் நீர் தானே பாக்குறோம். அது போதுதான் அனைத்திற்கும் மூலம் ஒன்றே என்று காண்பது அத்வைதம். பரிணாம வளர்ச்சியில் ஏற்படும் எல்லா மாற்றங்கள் எல்லாம் மறந்து விடாமல் மூலத்தை பார்க்கணுங்கிறாங்க சுவாமிஜி. நல்ல அழகான ஒரு சுவாமிஜியோட பாடல். கற்கண்டு என்ற ஒரு வார்த்தை சொன்னால் கரும்பு ரச பக்குவத்தின் சரித்திரமாகும். கற்கண்டு என்ற ஒரு வார்த்தை சொன்னால் கரும்பு ரச பக்குவத்தின் சரித்திரமாகும். கற்கண்டை கரும்பு ரசம் என்றால் அது கருத்துக்கு அத்துவித தத்துவம் போல் கற்கண்டு கரும்பு ரசம் வேறு வேறாய் காட்டுவது துவித நிலை விளக்கம் ஒக்கும். கற்கண்டு கரும்பு ரசம் இரண்டும் போலாம் கடவுளும்
மற்ற அனைத்துருவும் கருத்து உணர்ந்தால். இப்ப இடத்திற்கு ஏத்தா போல நீர்நிலை பெற்றிருக்கும் தன்மைக்கேற்ப நம்ம பேர் சொல்லி சொன்னா கூட அந்த நீரும் எல்லா நீருமே சூரியனின் வெப்பத்தால ஆவியாக மாறுது இல்லையா? ஒரு இலைய செடியில இருந்து பிக்கிறோம், மென்மையா இருக்கு, ஈரப்பதத்தோட இருக்கு. ஒரு மணி நேரம் நம்ம சூரிய ஒளிக்கு கீழே வச்சோம்னா அந்த அப்படியே அந்த இலை காய ஆரம்பிச்சிருது. எங்க போறது அந்த தண்ணீர்? ஆவியாக போகுது. இப்ப எல்லாத்துலயுமே அதுதான். தேங்காயை கூட நம்ம உள்ள வச்சுட்டு பறிச்சுட்டு ஒரு 2 மாசம் 3 மாசம் வீட்டுல வச்சிருந்தா உள்ள தண்ணி இருக்காது. எங்க போறது? அதுக்குள்ளேயே அந்த ரசாயன மாற்றம் நடந்து கொண்டேதான் இருக்கு. ஆவியாகி அது மேல போயிடுது. அப்படிதான் இப்ப பின்னர் அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்ந்து நமக்கு மழையாக கொடுக்குது. இதுதான் அத்வைதம்ங்கிறாங்க. ஆனா இல்லைன்னு அர்த்தம், துவைதம்னா ரெண்டுன்னு அர்த்தம். அப்ப இரண்டு இல்லை ஒன்று அப்படிங்கிறதுதான் எல்லா பொருட்களுக்குள்ளயும் நீக்கமா நிறைந்து அந்தந்த பொருளின் இயக்கம் கொண்டிருக்கும் பொருள் ஒன்றுதான் அப்படிங்கிறாங்க. சோ இதுதான் இந்த துவைதம்ங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா விசிஷ்டாத்வைதம். விசிஷ்டாத்வைதம் என்னன்னா எல்லா வகையான நீரும் சூரிய வெப்பத்தால் ஆவியாருது இல்லையா? தன் மூலம் நோக்கி செல்லும் அந்த ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸ் தான் மூலத்திலிருந்து பிறந்து மூலத்தை நோக்கி செல்வதுதான் அந்த ஜேர்னி. இதுதான் விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிறாங்க. இருப்பு நிலை சிவம் சக்தியாகி விண்ணாகி அவை இணைந்து அண்ட பிண்டங்களாகி அதது அடைந்துள்ள அந்த பரிணாம சிறப்புக்கேற்ப எத்தனையோ மாறுபாடுகள் ஒன்றுக்கொன்று இருந்தாலும் கடைசியில ஒரே நிலையை அடையும் அந்த இயக்க நீதியை, அந்த செயல் ஒழுங்கை, அந்த ப்ராசஸ், அதுதான் விசிஷ்டாத்வைதம். அப்ப தோற்ற மூலத்தில் எல்லாம் ஒண்ணுதான், இயக்கத்தில் தான் பல வேறுபாடுங்கிறாங்க. எதுவும் எங்க ஆரம்பிச்சோமோ அங்கதான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம இது கொடுக்கிறது. துவைதம்ங்கிறது ரெண்டு பட்ட நிலையிலிருந்து, அதாவது உண்மையை இயற்கையின் ஒழுங்காற்றலை புரிந்து கொண்டு தன்னை உயர்த்தி கொண்டு அத்வைதம் ஒன்றுபட்ட நிலை அடைகிறான். இதுதான் இந்த செயல் ஒழுங்கு, இந்த ப்ராசஸ் விசிஷ்டாத்வைதம். அதை தன்மையுள்ள அத்வைதம் என்பது பொருந்தும். அப்ப இதெல்லாம் சுவாமிஜி என்ன சொல்றாங்க, ஆதிசங்கரர் அவர் நமக்கு அத்வைதம் அத்வைத தத்துவம் தான் சொல்லிருக்கோம். சுவாமிஜி நமக்கு சொல்லப்பட்டதும் இந்த அத்வைதம் தான். ஆனா சுவாமிஜி இந்த வேதாந்தம் சித்தாந்தம் இதெல்லாம் அப்படிங்கிற வேதாந்த சித்தாந்தம் பத்தி மகர்ஷி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னு பார்க்கும்போது, பிரபஞ்சத்தில் ஒரு அணுவோ பொருளோ இயங்குவதற்கு இடத்தை குறிக்கும் போது அதை பரமன்கிறோம். இயக்கத்தோட வேகம் அந்த இயக்கத்தை குறிக்கும் போது வேகம், அந்த இயக்க நீடிப்பு இருக்குவது காலம். இரண்டு இயக்கங்களுக்கு இடையே உள்ள நீளம் அதை தூரம்ங்கிறத காலம் தூரம் பருமன் வேகம், இந்த நான்கையும் கணிப்பதுதான் கணிதம். இதை தவிர்த்து எந்த கணிப்புமே கிடையாதுங்கிறாங்க. அப்ப இறைநிலை பதி விண்ணம் பசு இயக்கம் பாசம் இதை விளக்கி அதன் சிறப்பை மிக மதிப்புடைய சொல்ல கருத்தாக இறைநிலை தன்மாற்றமே சித்தம் சொல்லப்படுது. என்ன எவ்வளவு பேசினாலும் இதெல்லாம் கடந்தாலும் வேதாந்தம் சித்தாந்தம் எது சொன்னாலுமே, ஆனா கடைசியா பேசுறதுனால நமக்கு என்ன கிடைக்க போறது இல்ல, இது பேசுறதுனால மட்டும் கிடைக்கிறது இல்ல. வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும். வேதாந்தம் பேசுவதால் கிட்ட எத்தனையோ விளக்கங்கள் கேட்கலாம். வாய்மொழியாக அறிவில் சிறந்த பெரியவர்கள் விளக்கங்களாக எத்தனை கேட்டாலுமே அதன் மூலம் நம்ம முழுமை பெற்றுவிட முடியாது. அதன் மூலம் மட்டுமே முழுமை பெற முடியாது. அத்துவிதமாகி அவன் எங்குமாகி அணு முதலாய் அன்னங்களாகி தாங்கும் சுத்த வெளி சூன்யமாய் நிறைந்த தன்மை சூட்சுமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான தன்னை அறிந்த வித்தை அது தர்க்கம் வேண்டாம். இதெல்லாம் எதுவுமே பேச வேண்டாம். இதை கடந்து என்ன பண்ணும், தன்னை உணரணும். நாம யாருங்கிறது உணர்ந்துக்கணும். சோ அதுதான் முக்கியம் சொல்லி சாமிஜி சொல்றாங்க. எவ்வளவோ கருத்துக்கள், எத்தனையோ சிந்தனையாளர்கள், எத்தனையோ பேர் நமக்கு எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா அதை கடந்து நம்ம இன்னும் நம்மை நாம் உணர்வதற்கு அதுக்குள்ள நாம ஆராய்ச்சி பண்ணாதான், அகநோக்கு பயணமாக நமக்குள்ள ஆராய்ச்சி செய்யும் போதுதான் நாம அந்த முழுமை பொருளை உணர முடியும் அப்படிங்கிறாங்க. ஒரு 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 மடத்துக்கு ஒரு இளைஞன் வருகிறான். வந்துட்டு நிறைய என் வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை, எனக்கு ஒரு முடிவே தெரிய மாட்டேங்கிறது,
அப்படி அப்ப அந்த மடாதிபதி, அந்த முனிவர், இந்த சன்னியாசி சொல்றார், ஒரு 6 மாத காலம் என் கூட தங்கியிருக்கியா அப்படிங்கிறார். சரி சொல்லிட்டு அவர் கூடவே அவர் தங்குறார். தங்கும் பொழுது அவர் நான் சொல்ற வேலைகள் மட்டும் செய்துகிட்டு நம்ம அப்புறம் நம்ம பொறுமையா பேசுவோம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவருக்கு சின்ன சின்ன வேலைகள், அந்த சுத்தம் பண்றது, அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் செய்யறாரு. செய்து கொண்டே அப்புறம் மத்த நேரங்கள்ல அமைதியா நீ இங்க மடத்துல நடக்கிறத நீ கவனிச்சுட்டு போறோம் அப்படிங்கிற. நானும் அழகா 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தையே கிடையாது. அந்த சன்னியாசி, அந்த ஆன குரு அந்த இளைஞன்ட்ட எதுவுமே சொல்லல. ஆனா அவர் ரொம்ப ஸ்ரத்தையாக அந்த குரு சொன்ன வேலைகளை செய்துட்டு, அதுக்கப்புறம் அந்த சுத்தம் செய்யறது, என்ன செய்யணுமோ அது பணிவிடைகள்லாம் செய்துட்டு மற்ற நேரங்கள்ல குருவையே உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்கிறார், சுத்தி நடக்கிற விஷயங்கள்லயும். அப்ப அவருக்கு நாள் ஆக ஆக அவருக்குள்ள அந்த அந்த ஆழ்ந்த மௌனம் எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா புரிய வச்சிடுது. அப்போ இதுதான் நடக்கும். அப்ப என்ன ஆகும், தத்துவ ஞானி வாய்மொழியாவோ நூல் வழியாவோ ஞானத்தை பெற்றால் மட்டும் போதாதுங்கிறாங்க சுவாமிஜி. முறையான அறிவு பயிற்சி வேணும். அகநோக்கு பயிற்சி, உள்ளடங்கும் பயிற்சி மூலம்தான், அதாவது அறிவை உயிரில் ஒன்ற செய்து உயிரே தனது அடக்கத்தில் மூலமான மெய்ப்பொருளாக மாறி நிற்கும் தன்மையை அனுபவ பூர்வமாக, இன்னும் ஒரு வார்த்தை பாருங்க, அனுபவம், அதை அனுபவிக்கணும் நம்ம. அப்போ அனுபவ பூர்வமாக பெற்றணும். தானே அவனாகவும், அவனே தானாகவும், சிவனே ஜீவனாகவும், ஜீவனே சிவனாகவும் இருக்கும் நிலையை உரை மூலம் கேட்டு அறிவதோடு மனதை பழக்கி அந்த மனதினுள்ளே செல்லும் அவத்தின் மூலமாகவும் உணர்ந்து பார்க்கும் போதுதான் அந்த தெளிவோடு திருப்தி வரும். அதை நமது மனவளக்கலை மூலம்தான் சாதிக்க முடியும். அந்த தோற்றம் பத்தி தெரிஞ்சுக்கலாம், தோற்றத்துக்கு மூலப்பொருள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே செவி வழியாக கேட்பது இல்லாம உள்முகமாக பயணித்து அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு என்னென்ன, ஏன்னா சுவாமிஜிக்கு அப்படித்தானே எல்லாம் கிடைச்சது. சுவாமிஜி நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க, ஆழ்ந்து 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 தவத்தின் மூலமாக தான் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சது. அதனால அந்த ஆராய்ச்சி மூலமாக, அந்த உள்நோக்கு பயிற்சி மூலமாக செய்ய 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 நமக்கு அந்த இதுல இருக்கிற செம்பு பாத்திரத்து மேல இருக்கிற களிம்பு போல இந்த ஆன்மாவை பதிவுகள், இந்த மும்மலங்கள் படந்து அது பற்றி இருக்கு. அதுல இருந்து நீக்கணும்னா அதை தூய்மை பெறணும். அந்த தூய்மை பெறுவதற்கு அகத்தாய்வு பயிற்சிகளை முறையாக உடற்பயிற்சி காய்கல்பத்தோடு நம்ம செய்யும் பொழுதுதான் அது கடைசியில 4 வரை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தி நான் நிறைவு பண்ணிடுறேன். அப்ப என்ன சொன்னாங்க சுவாமிஜி, கண்ணோட்டத்துடன் நின்று இன்ப துன்ப காரணமே அறியாதோர் உயர்வு வாழ்வு எய்த எண்ணம் ஓட்டம் செயல் இவற்றை ஒழுங்கு செய்ய எடுத்துரைத்து பக்தி மார்க்கம். நம்ம இப்ப கேட்கறதெல்லாம் பக்தி மார்க்கம். ஆனா நம்ம ஆழ்ந்து நமது பயிற்சிகளை செய்து உள்முகமாக பயணித்து இந்த நமக்குள்ளேயே இந்த விளக்கம் பெற பெற நம்ம வந்ததன் நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு இந்த விளக்கங்கள், இந்த பிலாசபி நம்ம கேட்கறதெல்லாம் நம்ம டிராவல் பண்றோம். அது நம்மள இப்ப இந்த ஸ்பீச்சுக்கு கூட நிறைய படிச்சேன், நிறைய விஷயங்கள். இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், நிறைய டைம் வேணும் பேசுறதுக்கு. ஆனா இது படிக்கும்போது அதுல டிராவல் பண்ணும்போது மனம் இன்னும் ஒருநிலைப்படுது. இப்ப நிறைய விஷயங்கள் புரியும்போது நாம எங்க இருக்கோம், இந்த ஆன்மாவுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த ஆன்மாவோட நிலை என்ன, என்ன ஸ்டேட்ல இருக்கு, இந்த களங்கங்களை இன்னும் நான் பெருக்கிக் கொள்ள போறேன்னா இன்னும் நான் அதை நீக்கணுமா, அந்த அந்த ஒரு புரிதல் ஏற்படுது. அப்போ நம்ம செவி வழி கேட்கும் எல்லா விஷயங்களும் நம்மை ஒழுங்குபடுத்தும். ஆனா அதை உண்மை பொருளோட இணைய வைக்கிறதுக்கு உள்முக பயிற்சி, உள்முகமாய் பயணம் செய்யும் பொழுது அகத்தவ பயிற்சிகளும், நம்ம இருக்கிற குணங்களை சீரமைத்துக் கொள்ள அகத்தாய்வு பயிற்சிகள் நம்ம மேற்கொள்ளும் பொழுதுதான் நமக்கு அந்த வாழ்வின் நோக்கத்தை நம்ம நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அந்த விதத்துல குருமகான் கொடுத்த இந்த பயிற்சிகளை முறையாக தவறாது செய்து அனைவரும் பயன்பெற்று நாமும் உயர்ந்து சமுதாயத்தையும் உயர்த்துவோம் என்று கூறி அனைவருக்கும் செவிசாய்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி, இறை பேராற்றலுக்கு நன்றி, குரு மகானுக்கு நன்றி, மன மகிழ்வோடு நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.